ஒரு சிறு எண்ணம், ஒரு எளிய தொடக்கம். ஆனால் அதன் பின்னே ஒளிந்திருக்கும் உயரமான நோக்கம், அதனை நிஜமாக்கும் தீர்க்கமான முயற்சி. இதுவே ஒரு தொடக்க நிறுவனத்தின் அடித்தளம். அப்படிப்பட்ட நிறுவனங்களை ஆவணப்படுத்தும் நிகழ்ச்சிதான் இது. மக்கள் வணக்கம். இது மெய்ப்படும் கனவுகள். இயற்கை சார்ந்த மூலப்பொருட்களின் சக்தியை நவீன வாழ்க்கைக்கு ஏற்ற தயாரிப்புகளாக மாற்றி உடல் நலனுக்கான புதிய அனுபவத்தை வழங்கும் ஃபாஸ்கோ தொடக்க நிறுவனத்தின் பயணத்தை தெரிந்து கொள்ள வாருங்கள். வணக்கம், என் பேர் ராஜா. ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து முதல் முறை பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தார். கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து, கார்ப்பரேஷன் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் படித்து, ஒரு கவர்மெண்ட் காலேஜில் படித்து, பல கனவுகளோட என்னோட கனவு ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகணுன்றது தான். பட் கனவுகள் மாறி அது ஒரு மெடிக்கல் கம்பெனியில் ஜாயின் பண்ணி மருத்துவத்துறையில் முக்கியமாக வலிக்கு ஒரு நிவாரணம் கொண்டு வரணுன்ற ஆரம்பித்தது தான் இந்த ஃபாஸ்கோ. ஃபாஸ்கோ ஒரு ஆயுர்வேதிக் மெடிசன். அது எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மேலே அப்ளை பண்ணுற ஒரு மெடிசன். ஃபாஸ்கோ ஏன் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா நிறைய ஆயுர்வேதிக் ஆயில் நிறைய இருக்குது. ஆனால் இது வித்தியாசமானது. ஏன் அப்படின்னா, நம்ம இங்கிலீஷ் மெடிசன்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறோம் வெளியே அப்ளை பண்ணுறதுக்கு. டைக்ளோஃபெனக் அப்படின்னு ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது. பட் அந்த யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுன்னா, உங்களோட கிட்னி அஃபெக்ட் ஆகும். உலகத்திலேயே கிட்னி அஃபெக்ட் ஆகிறதுல 4வது ரீசனாக பார்க்கப்படுறது எதுன்னா பெயின் கில்லர் டேப்லெட்ஸ். அதை உள்ளே சாப்பிட்றதுனால. உள்ளே சாப்பிட்றதுல எவ்வளோ ஆபத்து இருக்கோ அதே அளவுக்கு வெளியே அப்ளை பண்ணுறதுலையும் இருக்குது. இது எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்றதை நான் சொல்கிறேன். அதனால கொண்டு வந்தது தான் ஃபாஸ்கோ. ஃபாஸ்கோ ஆயுர்வேதிக் மெடிசன், ரொம்ப சேஃப். நம்ம ஆயுர்வேதத்தில் நிறைய வலிகளுக்கும் நிறைய வியாதிகளுக்கும் தீர்வு இருக்குது. ஆனால் அது ஸ்லோவாக இருக்குன்றதுனால நம்ம அதை யூஸ் பண்ணுறது இல்லை. அந்த ஆயுர்வேதிக் ஆயிலை மாடர்னாக மாற்றி கொண்டு வந்தது தான் ஃபாஸ்கோ. ஃபாஸ்கோவை நாங்கள் மாடர்ன் ஆயுர்வேதிக் மெடிசன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பழமையும் புதுமையும் கலந்தது தான் ஃபாஸ்கோ. என்ன பழமை என்ன புதுமை அப்படின்னு பார்த்தோம்னா, பழமைனா ஆயுர்வேதம், புதுமைனா இங்கிலீஷ் மெடிசன் என்னெல்லாம் அட்வான்டேஜ் கொடுக்குது, அதனால தான் மக்கள் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன் அப்ளை பண்ண உடனே ஒரு நல்ல எரிச்சல் கொடுக்கும், ஒரு நல்ல நறுமணம் கொடுக்கும், உடனே பாடியில் அப்சர்வ் ஆகிடும். இது எதுவுமே ஆயுர்வேதிக் கொடுக்காது. அதனால் நம்ம ஆயுர்வேத ஆயிலை யூஸ் பண்ணுறதில்ல. நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஃபாஸ்கோவை ஒரு நல்ல நறுமணம் கொடுக்குற ஒரு ஆயிலாகவும், அப்ளை பண்ண உடனே எரிச்சல் கொடுக்கறதும், அது பாடியில் அப்சர்வ் பண்ணுறதாகவும் டெக்னாலஜியை சேஞ்ச் பண்ணும். இப்படி சேஞ்ச் பண்ண அப்புறம் இது ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராடக்டாக வந்தது. வலி அது எப்போது வரும் என்று யாராலும் கணிக்க முடியாது. சில நேரங்களில் நீண்ட நேரம் வேலை செய்த பிறகு வரும். சில நேரங்களில் நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே மாறிவிடும். அப்படித்தான் ஒரு நாள் ஒரு தனிப்பட்ட அனுபவம் ஒரு புதிய சிந்தனைக்கான விதையாக மாறியது. கழுத்து வலி. சாதாரணமாக தோன்றும் இந்த வலி ஒருவருடைய அன்றாட வாழ்க்கையையே பாதிக்கக்கூடியது. வேலை செய்வது, பயணம் செய்வது, தூங்குவது, சில நேரங்களில் சாதாரணமாக தலையை திருப்புவது கூட சிரமமாகிவிடும். அந்த வலியை அனுபவித்த ஒருவருக்குத்தான் அதன் தாக்கம் எவ்வளவு என்பதை உணர முடியும். அந்த அனுபவத்திலிருந்து இயற்கையான முறையில் வலிக்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய ஒரு தீர்வை உருவாக்க முடியாதா என்ற கேள்வி எழுந்தது. அந்த கேள்வி ஒரு முயற்சியாக மாறியது. அந்த முயற்சி ஒரு தயாரிப்பாக மாறியது. அந்த தயாரிப்பு ஒரு நிறுவனத்தின் அடையாளமாக மாறியது. அதுதான் ஃபாஸ்கோ நிறுவனம். இயற்கை மற்றும் ஆயுர்வேத அடிப்படையிலான வலி நிவாரண தயாரிப்புகளை உருவாக்கும் நிறுவனமாக தன்னை நிலைநிறுத்தியுள்ளது ஃபாஸ்கோ நிறுவனம். ஒரு தனிப்பட்ட வழியில் தொடங்கிய சிந்தனை இன்று பலருடைய அன்றாட நலனுக்கான ஒரு முயற்சியாக வளர்ந்திருக்கிறது. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் சென்னையில் தான். படித்தது ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூலில். காலேஜ் பண்ணது சென்னை பச்சைபாஸ் காலேஜில். பல கனவுகளோடு படிச்சுட்டு ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகணுன்றது தான் ஆசை. நான் ஸ்போர்ட்ஸில் 100 மீட்டர்ஸில் ஸ்டேட் லெவலில் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் எனக்கு பச்சைபாஸ் காலேஜ்லேயே கிடச்சிது. காலேஜ் போன அப்புறம் என்சிசியில் ஜாயின் பண்ணி மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகணுன்றது தான் என்னோடய பெரிய எய்மாக இருந்தது. அதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன்.
பட் அது முயற்சி பண்ணும்போது முதல் முயற்சியில் தோல்வி அடைஞ்சால் 2 வருஷம் வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ண முடியாது, என் வீட்டில் வேலைக்கு போய் ஆகணும், ஏன்னா ஃபேமிலியோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி. ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணேன். அது ஒரு பெரிய கம்பெனி, மல்டிநேஷனல் கம்பெனி, ரான்பேக்ஸ்ன்னு சொல்கிற ஒரு ஃபார்மா கம்பெனி. அப்போல்லாம் மருத்துவர் டாக்டரையும் ஃபார்மசி படித்தவங்களையும் எடுத்துகிட்டு இருந்த டைமில் நான் ஒரு பிஎஸ்சி படித்த ஒருத்தரை எடுத்தாங்க. அது என்ன காரணத்தினால எடுத்தாங்கன்னு தெரியாது. ஆனால் எடுத்ததுக்கு நான் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணேன். 2 வருஷம் தான் மெடிக்கல் ரெப்பாக ஒர்க் பண்ணி ஏரியா மேனேஜராக ப்ரொமோஷன் வாங்கினேன். அது ஒரு ஃபாஸ்டஸ்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இண்டஸ்ட்ரியில். ஏன்னா 2 வருஷம் யாருக்குமே ப்ரொமோஷன் கொடுத்ததில்லை. குறைஞ்சது 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும். நான் 2 வருஷத்துலேயே ஏரியா மேனேஜராக ப்ரொமோட் ஆனேன். ப்ரொமோட் ஆன அப்புறம் நிறைய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணி நல்ல பொசிஷனில் இருந்தேன். ஒரு கம்பெனி கடைசியாக ஒர்க் பண்ணும்போது எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்குற நேரத்தில் எனக்கு கொடுக்காம, எனக்கு ஏஜ் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை நார்த்லேருந்து கொண்டு வந்தாங்க. அந்த அவமானம் தாங்காமல் நான் கம்பெனியை ரிசைன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். அப்போ சரி, நம்மளே ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஃபார்மா கம்பெனியை உருவாக்கணும். மெடிக்கல் கம்பெனி எல்லாரும் இருக்கிற ஃபார்மா கம்பெனிஸ் எப்படி இருக்கும்னா, ஒரு ஆன்டிபயோட்டிக், ஒரு காஃப் சிரப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த கம்பெனியும் உருவாச்சு. கம்பெனியோட நேம் வந்து ஹீமோடெஃப் அப்படின்றது. ஹீமோடெஃப்னா காட் ஆஃப் மெடிசன் அப்படின்னு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி அதை உருவாக்கி போயிட்டு இருந்தோம். ஸோ நம்ம பண்ணுறது, எல்லாரும் பண்ணுறதே நம்மளும் பண்ணிட்டு இருந்தோம்னா அது பெரிய வித்தியாசமோ இல்லை பெரிய வளர்ச்சியோ அடையாதுன்றது எனக்கு தெரியாது. நாங்கள் அப்படியே போயிட்டு இருந்தோம். அப்போது கொரோனாவுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெரிய அடி வந்தது, கழுத்து வலி. அதாவது ஸ்பாண்டலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கழுத்து வலி வந்து என்னால் வந்து கையை தூக்க முடியாது, கழுத்தெல்லாம் ஃபுல்லாக வலிக்கும். நானும் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அப்போ சரியாகும், மறுபடியும் வளரும், மறுபடியும் வலி அதிகமாகும். கையை கீழே போட்டால் என்னால் கார் ஓட்டக்கூட முடியாது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா கேரளாவுக்கு போயிருந்தேன் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு. அங்கே ரொம்ப அருமையாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் என்னோடய கழுத்து வலியை மட்டும் சரியில்லை, ரொம்ப நல்லா க்யூர் ஆச்சு. ஆனால் இந்த மெடிசனை ஏன் நம்ம மக்கள் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதோட பழமை, அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால மக்கள் அதை பயன்படுத்துறதில்லை. இங்கிலீஷ் மெடிசனை ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இம்மீடியட்டாக ஏதோ நமக்கு வந்து வலி சரியான மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது, அதனால் இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு தான் இந்த ஃபாஸ்கோ அப்படின்னு ஒரு பிராண்டை கொண்டு வந்தோம். ஃபாஸ்கோன்னா ஃபாஸ்ட்டாக நம்ம போகிறது, ஃபாஸ்ட் கோ அப்படின்றத ஷார்ட் பண்ணி ஃபாஸ்கோன்னு வச்சோம். நம்ம வந்து சீக்கிரம் வந்து மூவ் ஆகணும், அதே நேரத்தில் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் மருந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் இதை மாடிஃபை பண்ணும். ஃபாஸ்கோவை ஒரு ஆயுர்வேதிக் மெடிசனை ஒரு இங்கிலீஷ் மெடிசன்ஸ் இருந்தால் என்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குமோ அந்த அட்வான்டேஜஸ்க்கு இதை மாற்றணும். அப்போ எல்லாரும் எங்கிட்ட கேட்டது என்னென்னா, ஒரு அலோபதி மெடிசன் விற்கிறவங்க ஏன் ஆயுர்வேதிக் வரீங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆயுர்வேதிக்குன்னா ரொம்ப கேவலமாக நினைக்கிறாங்க, அதை மாற்றணும் அப்படின்னு நினச்சி இங்கிலீஷ் மெடிசன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற டாக்டர்கிட்டே இந்த ப்ராடக்டை நாங்கள் ப்ரொமோட் பண்ணோம். டாக்டர்ஸ் இம்மீடியட்டாக ஒத்துக்கலை, ஏன்னா ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ்லாம் அலோபதி டாக்டர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ண ஆரம்பித்து, ஃபாஸ்கோவை சில சாம்பிள்ஸ் கொடுத்து சில பேர் யூஸ் பண்ண ஆரம்பித்து ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால டாக்டர்ஸ் இதை ப்ரிஸ்கிரைப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபாஸ்கோவை வலியில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு, முக்கியமாக வயசானவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போது வலிக்கு எல்லா மருத்துவத்துறையிலையும் பார்த்திங்கன்னா, வலின்னா ஒரே ஒரு தைலம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நியாயம் கிடையாது, அது அப்படி வேலையும் செய்யாது. இப்போது எங்களோடது ஃபாஸ்கோ ஹெட்டேக் ரோலான், இது வெறும் தலைவலிக்கு மட்டும்தான் வேலை செய்யும். தலைவலிக்கு மட்டுமே ஸ்பெஷலைஸ் பண்ண அதற்குண்டான ஆயுர்வேதிக் மருந்துகளை போட்டு தயாரித்து பண்ணது தான் ஃபாஸ்கோ ஹெட்டேக் ரோலான். அடுத்தது கழுத்து வலி. ஏன்னா இங்கே இருக்கிற நரம்பு வேறு, இங்கே இருக்கிற நரம்பு வேறு, முதுகு வலி இருக்கிற நரம்பு வேறு, அங்கே இருக்கிற வலியோட இது. நீங்கள் காலுக்கு போடுற எவ்வளோ ஒரு ஹார்டான தைலத்தையும் உங்களால் தலைக்கு போட முடியாது, அதே கழுத்துக்கு போட முடியாது. ஏன்னா கழுத்து ஒரு சென்சிட்டிவான பிளேஸ். அதுக்கு தான் ஃபாஸ்கோ நெக் பெயினுக்கு மட்டும், அதாவது ஸ்பாண்டிலைட்டிஸ் கழுத்து வலிக்கு மட்டும் ஃபாஸ்கோ ரோலான்னு ஒன்று கொண்டு வந்திருக்கும். இது வெறும் கழுத்து வலிக்கு மட்டும். இது நம்மளோட பழைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா டர்பன்டைல்னு ஒன்று அப்படி இருக்கும். ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பாட்டிலில் டர்பன்டைன் ஆயில் கொடுப்பாங்க ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ்க்கு. அந்த ஆயிலை மட்டும்தான் அவங்க தேய்ச்சிக்கிட்டு வலியை குறைச்சிப்பாங்க. அந்த டர்பன்டைன் ஆயிலில் கொண்டு வந்தது தான் ஃபாஸ்கோ ஜெல். இது மெயினாக என்ன பண்ணுன்னா, பேக் பெயின், அதாவது முதுகு வலிக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஃபாஸ்கோ ஜெல் வந்து முதுகு வலிக்கு மட்டும்தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இதில் ஃபாஸ்கோ 100 ml இதுதான் ரொம்ப அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்க ஒரு ப்ராடக்ட். ஃபாஸ்கோ 100 ml முக்கியமாக முட்டு வலிக்கு மட்டுமே தயாரிக்கப்பட்ட மருந்து. இதில் வந்து மகாநாராயண் தைலம், மகாமஷ்ம தைலம், கந்தபுரா தைலம்ட்டு
ரொம்ப அருமையான இன்க்ரீடியன்ஸ், பழைய காலத்தில் நம்ம யூஸ் பண்ண மருத்துவத்தை தான் திருப்பி கொண்டு வந்திருக்கோம். ஆயிலோட திக்னஸில் என்ன பெரிய வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? இந்த ஆயில் நீங்கள் 100 ml வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா 10 நாள் வரும். அந்த ஆயில் பாடியில் அப்சர்வ் ஆகாது, பிசு பிசுன்னு இருக்கும். எங்களோட ஆயில் 20 to 25 days வரும். நம்பர் ஆஃப் டேஸ் அதிகமாக இருக்கும். இன்னொன்று ஆயில் அப்சார்ப்ஷன் இருக்கும். எல்லாத்த விட ரொம்ப முக்கியம், இப்போ என் ப்ராடக்ட் எனக்கு நல்லதுன்னு சொல்லுவேன், இன்னொரு கம்பெனி ப்ராடக்ட் அவங்களோடது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கஸ்டமர் சொல்லணும், அதுக்கு மேலே இதை சர்டிஃபிகேட் பண்ணுறதுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்குது. ஆயுர்வேதிக்கு அத்தாரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் யுனானி சித்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசனுக்கு ஹெட் வந்து ஆயுஷ். அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க கிளினிக்கலி ப்ரூவன். அதாவது ஒரு ப்ராடக்ட் கிளினிக்கலி ப்ரூவன்னா இந்த ப்ராடக்ட் இந்த வியாதிக்கு கொடுத்து அது குணப்படுத்துதுன்னு சொன்னால் அது கிளினிக்கலி ப்ரூவன். ஃபாஸ்கோ வந்து கிளினிக்கலி ப்ரூவன் சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு ப்ராடக்ட். அந்த சர்டிஃபிகேட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெயினுக்கு நீங்கள் இதை அப்ளை பண்ணிங்கன்னா 3 நிமிஷத்தில் அது வலியை குறைக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. 20 நிமிஷத்தில் வலியை குறைக்குது. இந்த ஃபாஸ்கோ வந்து உங்களுக்கு அன்னைக்கு ரெமிடி கொடுக்குற ஒரு ஆயில் கிடையாது. ஃபாஸ்கோ வந்து நீங்கள் வலி இருக்கோ இல்லையோ ஒரு 3 மாதம் நீங்கள் தொடர்ந்து உபயோகப்படுத்துனீங்கன்னா உங்களோட வலி நிரந்தரமாக குணமாகும். ஃபாஸ்கோவில் நாங்கள் ஆயில் மட்டும் வச்சில்ல, பொட்லி, அதாவது அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி மருத்துவர்களும் சரி வயசானவங்களும் சரி வலியை குறைக்கிறதுக்கு முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, சுடு தண்ணி இல்லைனா சூடான ஒத்தரம் கொடுக்கணுன்றது தான். சூடாக ஒத்தரம் கொடுத்தா வலியும் வீக்கமும் குறையுன்றது மரபு மட்டும் இல்லை, சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணது. அதில் ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கும், அதுதான் ஃபாஸ்கோ பொட்லி. ஃபாஸ்கோ பொட்லியில் என்ன இருக்குன்னா, வலியும் வீக்கத்தையும் குறைக்கிற எல்லா மூலிகைகளும் இருக்குது. இதில் இமாலயன் உப்பு, லவங்கம், ஸ்படிகம், இப்படி பல நொச்சி இலை, இந்த மாதிரி பல மூலிகைகள் கொடுத்து இதை நீங்கள் சூடு பண்ணி எங்கே வலி இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ஒத்தரம் கொடுக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஒத்தரம் கொடுக்கறத எண்ணெயில் அப்படியே டிப் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு தவாலையோ அயன் பாக்ஸ்லேயோ நீங்கள் இதை சூடு பண்ணிவிட்டு உங்களுக்கு கழுத்து வலிக்குதுன்னா அந்த இடத்துல நீங்கள் ஒத்தரம் கொடுக்கணும். ஒத்தரம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களோட பிளட் வெசல்ஸ் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வலியோட வீக்கமும் ரொம்ப நல்லா குறையும். இதை சூடு பண்ணுறதுல நிறைய பேர் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்றதுனால தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இது கூடயே ஒரு சின்ன மண் சட்டி மாதிரி ஒன்று கொடுக்குறோம். ஏன்னா இது நல்ல ஹீட்டை உங்களுக்கு அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் இதை அடுப்பில் நல்லா சூடு பண்ணிவிட்டு, இதை வச்சே கூட சூடு பண்ணலாம். இதை ஹீட் பண்ணிவிட்டு இது கூட ஒத்தரம் வச்சுட்டு இதிலே வச்சு கூட நீங்கள் உங்களோட நெக் பெயினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல சூடு தாங்கும் உங்களுக்கு. இது கூடயே கொடுக்குறோம். ஏன்னா இது ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது எல்லா பேஷண்ட்ஸ்க்கும். என்ன சொல்கிறாங்கன்னா, சூடு பண்ண முடியல, ஹீட்டு தாங்க முடியல, இல்லைனா ஓவனில் வைக்கிறாங்க, எரிஞ்சு போயிடுது. சப்போஸ் எதாவது ஆனால் கூட இதுக்கு மேலே ஒரு நீங்கள் சாதாரணமாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு துணி அதை யூஸ் பண்ணிட்டு கூட இதில் யூஸ் பண்ணலாம். இதுக்கு எக்ஸ்பைரி கிடையாது. ஆனால் தயவு செஞ்சு எண்ணெயிலையோ தண்ணியிலையோ இதை டிப் பண்ணக்கூடாது. இதை முதல்ல சூடு பண்ணிவிட்டு எங்கெல்லாம் வலிக்குதோ அதை அப்ளை பண்ணிவிட்டு ஒத்தரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆயிலை அப்ளை பண்ணணும். வலி ஒரு வயதினருக்கு மட்டும் வருவதில்லை, ஒரு தொழிலுக்கு மட்டும் வருவதில்லை, ஒரு வாழ்க்கை முறைக்கு மட்டும் வருவதில்லை. நீண்ட நேரம் கணினி முன் பணிபுரியும் ஒருவர் கழுத்து மற்றும் தோள்பட்டை அசௌகரியத்தை எதிர்கொள்ளலாம். நீண்ட நேரம் பயணம் செய்பவர் உடல் சோர்வை உணரலாம். உடல் உழைப்பு அதிகம் உள்ளவர்களுக்கு தசைச்சோர்வு ஏற்படலாம். வயது அதிகரிக்கும் போது மூட்டு இறுக்கம் போன்ற பிரச்சனைகள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறலாம். இப்படி ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் வலி வெவ்வேறு வடிவங்களில் வெளிப்படுகிறது. இந்த அன்றாட சவால்களுக்கு எளிதாக பயன்படுத்தக்கூடிய இயற்கை அடிப்படையிலான தயாரிப்புகளை உருவாக்க வேண்டும் என்பது ஃபாஸ்கோவின் நோக்கமாக வளர்ந்தது. இப்போ ஃபாஸ்கோன்னு ஒரு பிராண்ட் ரெடி ஆயிடுச்சு. பெரிய கம்பெனினா என்ன பண்ணுவாங்கன்னா, ஓவர் நைட் டிவியில் ஆட் போட்டு அந்த ப்ராடக்டை எல்லாருக்கும் தெரிய வச்சுருவாங்க. நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. அப்போ இந்த பிராண்ட் எல்லாருக்கும் தெரியணும்னா என்ன பண்ணணும்? மக்கள்கிட்ட தான் ரீச் ஆகணும். மக்கள்கிட்ட மாசாக ரீச் ஆக முடியாது. ஏன்னா நாங்கள் ஒரு சின்ன பிளேயர். நல்ல ப்ராடக்ட், என்ன தான் நல்ல ப்ராடக்டாக இருந்தாலும் பெரிய ஆள், பெரிய ஜெயண்ட்ஸ் இருக்கிற ஒரு ஃபீல்டு. இந்த ஃபீல்டு பெயின் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கம்பெனி தான், 3 கம்பெனி சொல்லலாம். ஒரு பெரிய ஜெயண்ட் அவங்க மட்டும்தான் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக, 100 வருஷமாக. அந்த 3 கம்பெனியுமே யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க தான் இந்த பெயினில் ராஜா. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு அவங்கள மாதிரி ஒரு பெரிய காம்படிட்டர்கிட்ட கொண்டு போகிறது ரொம்ப டஃப்பான விஷயம்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்கள் என்ன பண்ணோன்னா, இது ஒரு பெரிய சேலஞ்ச். இந்த சேலஞ்சை என்ன பண்ணணும், சின்னதாக தான் கொண்டு போக முடியும்.
ஸோ நாங்கள் சென்னையில் இருக்கோம்னா சென்னையில் இருக்க மக்களுக்கு இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ண கொடுத்தோம். இன்ஃபேக்ட் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு பெயின் ரிலீஃப் ஆயில் சேஷேயில் வந்தது நாங்கள் மட்டும்தான். இன்றைக்கு வரையும் வேறு யாரும் கிடையாது. ஸோ சேஷேயில் நாங்கள் இந்த ப்ராடக்டை கொண்டு வந்தோம். அந்த சேஷே என்ன பண்ணுவோம்னா எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்தோம். சாம்பிள் ஃப்ரீயாக கொடுத்தவொடனே என்ன ஆச்சு, அவங்க அந்த ப்ராடக்டை சாம்பிளை யூஸ் பண்ணிவிட்டு அதில் எங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்கும்போது எங்களோட ப்ராடக்டை தேட ஆரம்பித்தாங்க. அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில், எங்களோட கம்பெனி வெப்சைட்டில். ஸோ நாங்கள் ஆன்லைனில் சேல் பண்ண ஆரம்பித்தோம். டாக்டர்ஸ் கிட்டலாம் என்ன பண்ணுவோன்னா வெயிட் பண்ணுற பேஷண்ட்டுக்கு இந்த சேஷையை கொடுத்துட்டு ப்ராடக்ட் நல்லா இருந்தால் பக்கத்தில் மெடிக்கல் ஷாப்பில் வாங்குங்கன்னு சொல்லிட்டு அந்த மெடிக்கல் ஷாப்பில் ஸ்டாக் வைப்போம். மெடிக்கல் ஷாப்காரங்க என்ன சொல்லுவாங்க, எங்கள் புது ப்ராடக்ட்லாம் நாங்கள் வாங்க மாட்டோங்க, ப்ராடக்ட் கொண்டு வந்து வைங்க, சேல்ஸ் ஆச்சுன்னா நாங்கள் அதுக்கப்புறம் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ரிஸ்க்கு தான். ஏன்னா ஒரு ப்ராடக்டை ஒரு கடைக்காரங்க நம்பி வாங்கணும்னா அந்த ப்ராடக்ட்டு சேல் ஆகணும், தொடர்ந்து சேல் ஆகணும். இல்லைன்னா ஆல்ரெடி சேல்ஸ் ஆகிட்டு இருக்க ஒரு ப்ராடக்டாக இருக்கணும். புது ப்ராடக்ட் அக்செப்ட் பண்ணுறது அவ்வளோ சீக்கிரம், அதுவும் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில், அதாவது பெயின் மேனேஜ்மெண்ட்டில் பெரிய ஜெயின்ஸ் இருக்கிற ஒரு ஃபீல்டில் நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு ப்ராடக்டை அவைலபிள் பண்ண முடியாது. ஸோ அதையும் எங்கள் டீம் நல்லா பண்ணாங்க. அந்த ப்ராடக்ட்டை எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இதில் பெரிய சேலஞ்சு என்னென்னா, ப்ராடக்ட் வந்த அப்புறம் எங்களுக்கு விற்க ஆரம்பித்தோடனே பெரிய கம்பெனிஸ் எங்களுக்கு ஒரு 2-3 த்ரெட்ஸ் பண்ணாங்க. என்னென்னா, உங்களோட காம்பினேஷன் அப்ரூவ்டு இல்லை, அப்புறம் உங்கள் ப்ராடக்ட் அப்ரூவ் ஆகிருக்கா, நீங்கள் வந்து ஆயுஷ் வாங்கியிருக்கீங்களா, சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கீங்களான்னு எல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. ஒரு நேரத்தில் என்ன பண்ணாங்க, உங்கள் பிராண்ட் நல்லா இருக்குது, நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருங்கன்ற அளவுக்கு கூட எங்களுக்கு டீல் வர ஆரம்பிச்சது. அப்போ தான் நாங்கள் என்ன நினச்சோன்னா, ஓகே நம்ம ஏதோ நல்லது பண்ணிட்டு இருக்கோம், அதனால தான் பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் இது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணணுன்ட்டு இதை ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போயின்னு இருக்கோம். மேபி இன்னும் ஒரு 6 மாதத்தில் நாங்கள் சவுத் இந்தியா ஃபுல்லாக ஃபாஸ்கோன்றது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு பிராண்டாகவும், எல்லா கடையிலும் இருக்கிற ஒரு பிராண்டாகவும் மாறும். இந்த ப்ராடக்டை நாங்கள் கொண்டு போகிறது எங்கெல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்குமோ, எங்கெல்லாம் ஜனங்க அதிகமாக கூடுவாங்களோ அங்கெல்லாம் கொண்டு போயிட்டு இந்த சாம்பிளும் பேம்ப்ளெட்டும் கொடுக்கும். எங்கன்னா சண்டேஸில் வந்து சர்ச்சில் கொடுப்போம், ஃப்ரைடேயில் வந்து மசூதியில் கொடுப்போம், கோவிலில் வந்து என்றைக்கெல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்குமோ அங்கெல்லாம், கிரிவலம் திருவண்ணாமலையில் கிரிவலம் போவாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆயில் ஸ்ப்ரேவை ஃப்ரீயாக அடித்தோம், அவங்களே அங்கே சேல்ஸ் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நாங்கள் இந்த ப்ராடக்ட்டுக்கு பண்ணியிருக்கோம். அதனால தான் ஃபாஸ்கோ இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு பிராண்டாக இருக்குது. நீங்கள் கூகுளில் போட்டால் இன்றைக்கி ஃபாஸ்கோன்னு வரும். யார்கிட்ட போய் நீங்கள் ஃபாஸ்கோன்னு நான் டிஷர்ட்டில் போட்டு போனேன்னா உங்கள் பிராண்டாக ஃபாஸ்கோ நான் பார்த்துருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடந்தது, வோடாஃபோனோடது. அந்த ப்ரோக்ராமுக்கு நான் போகும்போது வோடாஃபோனோட நேஷ்னல் அக்கௌண்ட் இன்சார்ஜ் என்னை பார்த்தோன்னே, ஃபாஸ்கோ உங்கள் பிராண்டா, இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய பெருமையாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நார்த் இந்தியாவில் தமிழ் தெரியாத ஒரு மனுஷனுக்கு எங்கள் பிராண்டு தெரியுதுன்னும் போது ஐ திங்க் நாங்கள் ஏதோ அச்சீவ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது, ஏன்னா ஒரு நல்ல சேலரியில் ஒரு நல்ல பொசிஷனில் ஒர்க் பண்ணிட்டு திடீர்னு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 3 வருஷம் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, முடியாது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் அதே வேலைக்கு தான் போவாங்க. நிறைய கம்பெனிஸ் பார்ட்னர்ஸ்னால பிரேக் ஆகிருக்கு. ஸோ நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம்னா, நான் என்னோடய ஒய்ஃபும் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனால் தயவு செஞ்சு யாரையும் சேர்த்துக்க வேண்டாம், நம்ம 2 பேர் மட்டுமே சேர்ந்து இதை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணும். ஏன்னா ஒரு பெரிய ரிஸ்க்கு. என்னோடய பசங்க வந்து 10ஆவதும் 12ஆவதும் படிச்சுட்டு இருக்க ஒரு ஸ்டேஜில் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ரிஸ்க் எடுத்தோம், வேறு யாரையும் சேர்த்துக்க வேண்டான்னு இருந்த இடத்த விற்று பணத்தை போட்டோம். கம்பெனிக்கு பணத்தை போட்டாச்சு, கம்பெனி ஆரம்பித்தாச்சு. அண்ணாமலையில் வர மாதிரி ஒரே பாட்டிலெல்லாம் பெரிய ஆள் ஆகிட முடியாது. நாங்களும் அப்படி தான் ஆகும்னு நினச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அதிலோட எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது, சம்பளம் எவ்வளோ கொடுக்கணும், நமக்கு எவ்வளோ நிற்கும். ஏன்னா ஒரு 1.5 லட்ச ரூபா சம்பாதிச்சுட்டு அந்த காசு இல்லாமல் உட்காரும் போது எவ்வளோ கஷ்டன்றது அப்போ தான் தெரிஞ்சுது. ஆனால் இது எல்லாமே என்னோடய மனைவிக்கிட்டையும் என் பிள்ளைங்கிட்டையும் ரொம்ப தெளிவாக சொல்லி தான் ஆரம்பித்தேன். அப்போ எல்லாம் சூப்பர், ஓகே பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் எங்களோட ரியல் ஃபிகர் தெரிய ஆரம்பிச்சது. ஏன்னா பிகாஸ் பணம் கஷ்டமாகும், கம்பெனிக்கு எவ்வளோ பணம் போட்டாலும் முதல்ல மாதிரி முழுகிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் உண்மையிலேயே என்னோடய ஃபேமிலி பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. அது என்னோடய ஒய்ஃபாக இருக்கட்டும், என்னோடய சன்னாக இருக்கட்டும், என்னோடய டாட்டராக இருக்கட்டும். 2 பேருமே என்னோடய சன் அண்ட் டாட்டர் இதே ஃபீல்டில் தான் படிக்கிறாங்க. பையன் வந்து முதல் பையன் ஃபார்ம் டி அப்படின்னு சொல்கிறார், டாக்டரேட் ஆஃப் ஃபார்மசி படிக்கிறாரு. என் பொண்ணு வந்து பிஃபார்ம், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி. 2 பேருமே மருத்துவத்துறை சேர்ந்து படிக்கிறாங்க. இன்னும் பல ப்ராடக்டை நாங்கள் வழிகளுக்கோசம் கொண்டு வரணுன்னு தான் பார்க்குறோம். இப்போ என்னோடய மனைவியும் நானும் இருக்கிறதுனால நான் வந்து முக்கால்வாசி ஃபீல்டு ஒர்க் போயிடுவேன். ஏன்னா எங்களோட ஃபீல்டு ஸ்டாஃப்ஸ் ஒரு ஊரில் இருப்பாங்க.
சென்னையில் இருப்பாங்க, வெள்ளூரில் இருப்பாங்க, காஞ்சிபுரத்தில், செங்கல்பட்டு, இந்த மாதிரி திருச்சி, இந்த மாதிரி பல ஊரில் இருப்பாங்க. அவங்க கூட நான் ஃபீல்டு ஒர்க் போயிடுவேன். என்னோடய ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அக்கௌண்ட்ஸ் பார்த்துப்பாங்க, பில்லிங். அப்போ வந்து நாங்களே தான் பில் பண்ணுவோம், நாங்களே தான் ஸ்டாக்கு சப்ளை பண்ணுவோம். இப்போ தான் எங்களுக்கு டீம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது. அக்கௌண்ட்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு டீம் இருக்காங்க, பில்லிங்க்கு ஒரு டீம் இருக்காங்க, ஃபீல்டுக்கு ஒரு டீம் இருக்காங்க. வலின்றது வந்தவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது முதுகு வலியாக இருந்தாலும் சரி, கழுத்து வலியாக இருந்தாலும் சரி. எனக்கு வந்து இந்த வலி வந்ததுனால தான் இந்த ப்ராடக்டே உருவாச்சு. எனக்கு என்ன ஒரு மன திருப்தினா, பல பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம், ஃபாஸ்கோ யூஸ் பண்ணோம், முட்டி வலி கம்மியாச்சு, ரொம்ப நல்லா இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன், எங்கள் அப்பாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன், வலி இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஏன்னா பிஸ்னஸில் பணம் மட்டுமே ரொம்ப முக்கியம் கிடையாது, பணத்தை தாண்டி கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கு ஃபாஸ்கோவில் கிடைக்குது. இன்னும் பல பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த ப்ராடக்ட் ஏன் இப்படி ஒன்று லான்ச் பண்ணக்கூடாது, ஏன் இந்த ப்ராடக்ட் நீங்கள் லான்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. பல பேர் எங்களுக்கு வந்து மருத்துவராகவே, எங்களை டாக்டராகவே நினச்சிட்டு எங்களுக்கு இந்த வியாதி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, மூட்டு வலி, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஆன்லைனில் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம். ஃபிசியோதெரபிஸ்ட் அண்ட் ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் வந்து வலிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க ஆன்லைன்லேயே. அவங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து அவங்களோட வலியை நிரந்தரமாக குணமாக்கணுன்றது தான் எங்களோட பெரிய எண்ணம். இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 50% மக்கள் ஆச்சு ஃபாஸ்கோவால் வரி குறைஞ்சதுன்னு சொல்லணும். அதுதான் எங்களோட குறிக்கோள். இயற்கையின் பாரம்பரிய அறிவை இன்றைய மனிதனின் வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு கொண்டு வருவது. அதற்காக எண்ணெய் மட்டுமல்ல, ஜெல், ஸ்ப்ரே, ரோலான் என பல்வேறு வடிவங்களில் தயாரிப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆயுர்வேதம் ஒரு பழமையான மருத்துவ அறிவு, தலைமுறைகள் கடந்து வந்த மூலிகை அறிவு, இயற்கையின் பல்வேறு வளங்களை பற்றிய அனுபவ அறிவு, மனித உடலின் சமநிலையை புரிந்து கொள்ளும் பார்வை, இவை அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தை நவீன வாழ்க்கையின் தேவைகளுடன் இணைப்பதுதான் ஃபாஸ்கோவின் அணுகுமுறை. வணக்கம், நான் விமலா, கோ-ஃபவுண்டர் ஆஃப் ஃபாஸ்கோ. இப்போ எங்கள் ஃபாஸ்கோ வந்து எப்படி ஆயுஷ் அப்ரூவ் பண்ணாங்கன்னா, ஐசிஎம்ஆரோட கைட்லைன்ஸோட 1 lakh பேஷண்ட்ஸ் வந்து 1 lakh பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்மளோட ஃபாஸ்கோவை கொடுத்து செக் பண்ணுறாங்க. எப்படின்னா ஏஜ்டு பர்சன், மிடில் ஏஜ், அந்த மாதிரி கேட்டகரி பிரித்து கொடுத்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. 3 months யூஸ் பண்ண சொல்கிறாங்க. 3 months யூஸ் பண்ணி 80% ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து குட் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது, ஆக்ஷன் வந்து 20 minutesல 3 minutesல ஸ்டார்ட் ஆகி 20 minutesல கவர் ஆகுது, ரெக்கவர் ஆகுது அப்படின்ற மாதிரி ஆயுஷ் வந்து அப்ரூவ் பண்ணி எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நெக் பெயினுக்கு, பேக் பெயினுக்கு தனியாக ஒன்றுத்துக்கு மட்டும் வாங்கலாம் ஆயுஷ். நெக் பெயின், பேக் பெயின், நீ பெயின் எல்லாத்துக்குமே வந்து ஆயுஷ் அப்ரூவ் பண்ண சர்டிஃபிகேட்டோட நாங்கள் வந்து இந்த ஃபாஸ்கோவை வந்து நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம். ஸோ ஏன்னா மக்கள் வந்து சாதாரணமாக ஒரு ப்ராடக்டை கொண்டு போய் கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஒரு டவுட் வரும், எப்படி அப்ளை பண்ணோம், அது வந்து அக்செப்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் வந்து கவர்மெண்ட்டோட ஆயுஷ் அப்ரூவ் பண்ணது அப்படின்னு சொல்லும்போது ஒரு நம்பிக்கை பேஷண்ட்ஸ்க்குள்ளே இருக்குது. ஏன்னா இவ்வளோ பேஷண்ட் 1 lakh பேஷண்ட் கிட்ட யூஸ் பண்ணி அதை நம்மளுக்கு அப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னும் போது அவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நம்ம ப்ராடக்டை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய ஃபங்க்ஷன் வீட்டில் நடக்குது. அது வந்து பர்த்டே ஃபங்க்ஷனாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதராக இருக்கலாம், ரீயூனியனாக இருக்கலாம், நிறைய மாதிரி நம்ம மீட் பண்ணுறோம். எல்லா இடத்துலையுமே நமக்கு ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறாங்க. அந்த ரிட்டர்ன் கிஃப்ட் நிறைய நேரம் நமக்கோ கொடுத்தவங்களுக்கோ உபயோகமாக இருக்கான்னு கேட்டால் உண்மையிலே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு தான். ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறது அவங்களோட வலியும் குறைக்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இந்த ஃபாஸ்கோவில் ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி நாங்கள் நிறைய இடத்துல ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்துட்டுருக்கோம். பர்த்டே பார்ட்டிஸ், கல்யாண வீட்டில் கேட்டிருக்காங்க. ஏன்னா கல்யாண வீட்டுக்கு வரவங்க சாப்பிட்டுட்டு அந்த நீங்கள் கொடுக்குற கிஃப்ட்டை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட தலைவலியோ இல்லை முட்டு வலியோ கழுத்து வலியோ குறைஞ்சதுன்னா அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி எங்ககிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு நீங்கள் என்ன மாதிரி சூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டு பேக்கிங்கில் கொடுப்போம். இது வந்து 20 ml ஃபாஸ்கோ. இது தலைவலிக்கு மட்டும் உபயோகப்படுத்துகிற ஹெட்ஏக் ரோலான். இது ஸ்ப்ரே. இப்படி ஃபாஸ்கோ ஜெல், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் எங்கள் கிட்ட இருக்குது வலிக்கு மட்டுமே. இப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு வெறும் ஹெட்ஏக் மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னால் ஃபாஸ்கோ ஹெட்ஏக் ரோலான் கொடுக்கலாம். இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸு யங்ஸ்டர்ஸ் அவங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நாங்கள் ஸ்ப்ரே கிஃப்டாக கொடுக்கலாம். இல்லை எங்கள் வரவங்களெல்லாம் ஏஜ்டு பீப்புள் அப்படின்னா அவங்களுக்கு ஹெட்ஏக்கும் கொடுக்கலாம்,
இந்த ஆயிலும் கொடுக்கலாம், ப்ளஸ் ஒத்தரம் கொடுக்குற பொட்டிலையும் கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து நாங்கள் 50 ரூபாயிலிருந்து 5000 ரூபா வரையும் எங்களுக்கால கிஃப்ட் உங்களுக்கு கொடுக்க முடியும். ரிட்டர்ன் கிஃப்ட்டு உண்மையிலேயே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டாக இருக்கும். உங்களை நிச்சயமாக அவங்க உங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்ததை நிச்சயமாக மறக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து சாப்பிட்டுட்டு மட்டும் போல, நீங்கள் நல்ல சாப்பாடு மட்டும் கொடுக்கல, அவங்களுக்கு வலியும் குறைக்கிறீங்கன்னும் போது உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளீஸ் ட்ரை இட். கஸ்டமைஸ்டு கிஃப்ட் நீங்கள் எப்படி கேட்டாலும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரி கிஃப்ட் இருந்தாலும் ஓகே, இந்த மாதிரி பாக்ஸில் வேணும்னாலும் கொடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி உடன் பாக்ஸில் வேணும்னாலும் நாங்கள் கொடுப்போம். ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸில் எல்லாமே போட்டு வேணும்னாலும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஸோ ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லா விதமான, அதான் நான் சொன்ன மாதிரி 50 ரூபாயிலிருந்து 5000 ரூபா வரையும் எங்களால் ரிட்டர்ன் கிஃப்ட்டை உங்களுக்கு கொடுக்க முடியும். ஒரு தயாரிப்பு இயற்கையானது என்று சொல்வது மட்டும் போதாது. அது தரமானதாக இருக்க வேண்டும், பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும், நம்பகமானதாக இருக்க வேண்டும். அதனால்தான் ஆயுஷ் அப்ரூவ்டு ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் இருந்து கிளினிக்கல் சர்டிபிகேட் பெற்றுள்ளது. ஒரு நிறுவனத்தின் உண்மையான பயணம் அது உருவாக்கும் தயாரிப்புகளின் எண்ணிக்கையில் மட்டும் இல்லை, அது தீர்க்க முயற்சிக்கும் பிரச்சனைகளில் இருக்கிறது. பல வடிவங்களில் இயற்கை அடிப்படையிலான வெல்னஸ் சொல்யூஷனை வழங்கும் முயற்சியாக வளர்ந்திருக்கிறது. வலி ஒரு முடிவு அல்ல, அதற்கான தீர்வை தேடும் ஒரு புதிய பயணத்தின் தொடக்கம். அந்த பயணத்தின் பெயர் ஃபாஸ்கோ.